உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக இந்த 316 சேனல் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மத்திலே கேரிஸ் ஃபெலினா மெர்சி அவர்கள் துவக்க ஜெபம் செய்து தொடர்ந்து ஒரு சிறப்பு பாடலை நம்மத்திலே பாட இருக்கிறார்கள். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இப்பொழுது கேரிஸ் ஃபெலினா மெர்சி அவர்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. பாடல் பகுதி உங்க கருத்துல கொடுக்குறேன், ஆசீர்வதித்து தாங்க இசப்பா. தேவ செய்தி உங்க கருத்துல கொடுக்குறேன், ஊழியரை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்க கிருபை உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்களோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி தேவநாமத்தின் மகிமைக்காக கர்த்தரை உயர்த்துவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கெட் ரெடி, ஸ்டார்ட். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நான் எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு நேரங்களை விருதாவாக வீணாவாக செலவு செய்து கொண்டிருக்கிறாயா? நம் நேரங்களை வீணாய் விருதாவாய் செலவு செய்வோமானால் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் காலத்தில் அவருக்கு முன்பதாக நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? நேரங்களையும் காலங்களையும் ஒரு நாள் விரயம் பண்ணாதீங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்திற்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சுருக்கமாய் ஒரு 4 விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க ஊருக்கு ஒரு 4 பேரை நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். ரோட்ல உட்கார்ந்து பேசுகிற 4 வயதான தாய்மார்கள், டீ கடையில் உட்கார்ந்து பேசுகிற ஒரு 4 பேர், இப்படி 4 பேர் ஆங்காங்கே இல்லையா இருக்கிறதை நாம் காண முடியும். இன்றைக்கு அதே 4 பேர் வேதத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்றத நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 4 பேர் சேர்ந்தா ஆமா நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க, 4 பேர் சேர்ந்தா ஆமா குடும்பத்தை கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள்ல 4 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்றத நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கவனிங்க, இயேசு இந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார் என்று அநேகர் கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க, இயேசுவிடத்தில் ஜெபித்துக் கொள்ள, இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் கூட்டமாய் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே
இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே 4 பேர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள், இயேசு அற்புதத்தை செய்தார் என்பதை அறிந்தவர்கள், இயேசுனுடைய அற்புதத்தை தங்கள் கண்களால் கண்டவர்கள் 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு தீர்மானம் செய்றாங்க. இங்கே ஒருவன் அநேக நாட்களா எழுந்திருக்க முடியாம திமிர்வாதக்காரனாய் கிடக்கிறானே, இவனை இயேசுவிடத்திலே கொண்டு போய் விட்டால் இயேசு இவனை சுகமாக்குவாரே, ஏன் அந்த நல்ல காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று எண்ணி 4 பேர் ஒன்று சேர்ந்து அநேக நாட்களாய் படுக்கையிலே கிடந்த ஒரு மனிதனை இயேசுவிடத்திலே தூக்கி கொண்டு வந்தார்கள். 4 பேர் சேர்ந்து நல்ல ஒரு அற்புதமான காரியத்தை இங்க செய்யறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவங்க 4 பேருக்கு தெரியும், இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு போனால் இயேசு ஜெபிக்கும் போது இந்த திமிர்வாதக்காரன் சுகமாவான் என்பதை அறிந்து அற்புதமான ஊழியத்தை அவங்க நிறைவேற்றுகிறதை இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு உன் நேரங்களை விருதாவாக வீணாவாக செலவு செய்து கொண்டிருக்கிறாயா? நம் நேரங்களை வீணாய் விருதாவாய் செலவு செய்வோமானால் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் காலத்தில் அவருக்கு முன்பதாக நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? நேரங்களையும் காலங்களையும் ஒரு நாள் விரயம் பண்ணாதீங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனத்திற்கும் சுவிசேஷம் அறிவியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்ன வேலையை செய்வதற்கு நம்ம 4 பேரா இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட, சுவிசேஷத்தை அறிவிக்க, டிராக்ஸ் மினிஸ்ட்ரியில இன்வால்வ்மெண்ட் ஆக, ஊழியத்துல இன்வால்வ்மெண்ட் ஆக, ஆமா சபசபையாக பிரிந்து நம்ம 4 பேரா போய் நம்மளால் முடிந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். இங்க 4 பேர் சேர்ந்தாங்க, இயேசுவிடத்தில் அவனை தூக்கி கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு அவனுக்கு சுகம் தந்தார், அவனுடைய வியாதியை சுகமாக்கினார். ஒன்றை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். எப்பேற்பட்ட வியாதிஸ்தனையும் இயேசு சுகமாக்க வல்லவர் என்பதை ஆமா நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். சபைக்கு எப்பேற்பட்ட வியாதிஸ்தனையும் நீங்க கொண்டு வாங்க, அங்கே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு வியாதிகளை சுகமாக்க வல்லவர். எனக்கு மலேசிய தேசத்துல அருமையான அன்பு ஐயா ஒருவரை நான் அறிவேன். அவங்களுடைய தகப்பன் அநேக நாட்களாக அவர் பலகீனப்பட்டு அவரை பரிசோதிக்கும்படி மலேசிய தேசத்தில் ஒரு பெரிய மருத்துவமனையில் அவரை சேர்த்தார்கள். டாக்டர் எல்லாம் பரிசோதனை பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, இவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். அம்மா, ஹார்ட்டுக்கு போகிற அந்த நரம்பு பிளட் அடைத்து இருக்கிறது, இவருக்கு மாரடைப்பு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு டேட் பிக்ஸ் பண்ணி இந்த நாளிலே இவருக்கு நாம் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி டேட் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கிருந்து பாஸ்டர் ஜான் பெருமாள் ஐயா அவர்கள் எனக்கு போன் பண்ணி அவருடைய பேரை சொல்லி அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அவர் பேரை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலை சபை ஆராதனையில சபை ஜனங்களாகிய நாங்கள் எல்லாரும் எழுந்து கரங்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது ஒரு வீடியோவாக எடுத்து மலேசிய தேசத்திற்கு நாங்கள் அதை அனுப்பி வைத்தோம். பாருங்கள், அவர் அந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அடுத்த நாள் டாக்டர் வந்து பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். ஆமா, இப்போ அவசியம் இல்லை, ஆமா அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். போன முறை நாங்க இவரை செக் பண்ணும்போது ஆபரேஷன் கட்டாயம் தேவைப்பட்டது, இப்போ ஆமா கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கிறது என்று சொல்லி டேட்டை மாற்றி வைத்து ஒரு மாதம் தள்ளி அப்பாயின்மெண்ட் கொடுத்தார்கள். மறுபடியும் ஒரு மாதம் கடந்து போனது, மறுபடியும் டேட் கொடுத்தாங்க, பெட்ல சேர்த்துட்டாங்க. இப்பொழுது மறுபடியும் அவருக்காக ஒரு ஜெபம் செய்யும்படி அங்கிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. அதே போல திருச்சபையில அவர் பேரை சொல்லி, நித்தியானந்தம் ஆமா அவருடைய பேர், அவர் பேரை சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது முறை அந்த வீடியோவை நாங்களுக்கு அவருக்கு அனுப்பி வைத்த போது அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு பூரண சுகத்தை கர்த்தர் தந்தார்.
நீங்கள் நம்ப மாட்டீர்கள், டாக்டர்கள் பரிசோதித்து சொன்ன வார்த்தை, இவருக்கு ஆபரேஷனே வேண்டாம், இவர் சுகமாயிருக்கிறார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, டாக்டர்கள் பரிசோதித்து ஆபரேஷன் என்று 2 முறை டேட் கொடுத்து அங்கே இருக்கிற அந்த மனிதனுக்காக இந்திய தேசத்தில் இருக்கிற நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அங்கே இருந்த அந்த மனிதனுக்கு இங்கே நாங்கள் செய்த பிரார்த்தனையின் ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஆபரேஷன் நடக்கலங்க, அவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அவனுடைய மகன் தேங்க்ஸ் பண்ணி, இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி அவர் எங்களுக்கு ரிப்ளை பண்ணி சாட்சி அனுப்பியிருந்தார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நீங்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். திமிர்வாதக்காரனா படுத்திருக்கிறான், அவனை யாரும் சுகமாக்க ஆள் இல்ல, அவனுக்கு நன்மை செய்ய ஆள் இல்ல. 4 பேர் இவனை இயேசு கிட்ட தூக்கிட்டு போனா இவன் சுகமாவான் என்று எண்ணி அவனை இயேசு கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. இந்த இயேசு கிட்ட அழைத்து வருவதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறீங்க? சபையில ஊழியக்காரனோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய யார் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தர் 4 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்கிற 4 பேர் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 விஷயம் நடக்குது. ஒன்னு வியாதி சுகமானது, இன்னொன்னு அவன் பாவமும் மன்னிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு சக்தி நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசுவுக்கு உண்டு. எப்பேற்பட்ட பாவியானாலும், எப்பேற்பட்ட சாப பாவ கர்மமானாலும், நாம தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவன் ஆராதிக்கிற ஆலயத்திற்கு ஒரு மனுஷனை நீங்க அழைத்து வாருங்கள். இயேசு நோயை மாத்திர சுகமாக்குகிறவர் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராலே ஆகுமே. அந்த 4 பேர் இன்றைக்கு ஏன் நீயாக இருக்கக்கூடாது? நீ போகிற உன் சபையில உன் ஊழியக்காரனோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது ஒரு 4 பேரை நம்ம பார்க்கிறோம். சுருக்கமாக முடிக்கணும்னு நான் விரும்புறேன். டேனியலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசியுங்கள். டேனியல், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்கு அனனியா என்னும் தன்னுடைய தோழருக்கு காரியத்தை அறிவித்தான். ஆமா, டேனியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஞானிகளை கொன்று போட வேண்டும் என்று ராஜா எத்தனைத்திருந்தான். ராஜாவினுடைய சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லணும். சொப்பனத்தை சொன்னா விளக்கத்தை சொல்லலாம், சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லணும். யாராலே முடியும்? அப்படி சொல்லலன்னா எல்லாரையும் கொன்று போட வேண்டும் என்று அவன் பிளான் பண்ணினான். அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னா டேனியல் சொன்னா, வாங்க நம்ம 4 பேர் சேர்ந்து ஜெபம் செய்யலாம் என்று அழைத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களோடு கூட சேர்ந்து இவர்களும் அழியாதபடிக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி ஜெபம். இயேசுனுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா, இயேசு, பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 4 பேரும் எப்பவுமே அடிக்கடி அவங்க தனியா போய் ஜெபித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மேல் ஜெப ஆவி இருந்தது, டேனியல் மேல் ஜெப ஆவி இருந்தது. இன்றைக்கு இந்த இந்திய தேசம், இந்த உலகம் இயேசுடைய வருகைக்கு முன்பதாக இது அக்கினினாலே சுட்டரிக்கப்படும் காலம் வரப்போகிறது. கர்த்தருக்கு தோத்திரம். ரகசிய வருகை முடிந்த உடனே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. வானமும் பூமியும் ஒரு பாயை போல சுருட்டப்படும் காலம் வருகிறது. பூமிக்கு ஒரு முடிவு வருகிறது. இந்த பூமி, வானமும் பூமியும் அக்கினினாலே இரையாக்கப்பட போகிறது. இதுல நீங்கள் நானும் அழியக்கூடாதுன்னா, ஆமா, இந்த கடைசி காலத்துல நிக்கிறோம். நீங்கள் நானும் ஜெபிக்க வேணும். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவனை என்னை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வாலிப சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, நீங்கள் நானும் இந்த ஜெபிக்க வேண்டிய காலத்தில் மௌனமாயிருப்போமானால்
குற்றம் நம்மேல் சுமரும். எங்கு பார்த்தாலும் விபத்துகள், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பலவிதமான தீய சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் உலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகம், தேசம் அழிக்கப்படக்கூடாது, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் நானும் விரும்புவோமானால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் அவனை பார்த்தார். ஆகையினால் தான் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எனக்கு பிரியமான தானியேலே, எந்த ஒரு மனிதன் ஜெபிக்கிறானோ, எந்த ஒரு பெண் பிள்ளை ஜெபிக்கிறாளோ, எந்த ஒரு குடும்பம் ஜெபிக்கிறதோ, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், எனக்கு பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்வார், எனக்கு பிரியமும் கிரீடமுமானவர்களே. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபத்திற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறீங்க? லோத்து அழிக்கப்படக்கூடாது என்று எண்ணி ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஜெபித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி மோசே திறப்பிலே நின்று ஜெபித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? 3வது பாயிண்ட்டுக்கு நான் போகணும்னு விரும்புறேன். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார்கள். தேவனுடைய ஜனமே, சவுலின் நாட்களிலே, சவுல் ராஜாவா இருந்த காலங்களிலே வேதம் அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதை அவர்கள் தேடாதே போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை தேடல? கர்த்தருடைய பெட்டிய அவங்க தேடல. வேதம் சொல்லுகிறது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, மனிதனை கர்த்தர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மனிதனை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் மனிதனை படைத்தார். நம்ம இஷ்டப்படி ஓடுறதுக்கு இல்லைங்க, நம்ம வேலைன்னு ஓடுறதுக்கு இல்லைங்க, நம்ம காரியங்களை செய்வோ, நம் மனம் போக்கில வாழவோ இல்லைங்க. கர்த்தரை தேடுவதற்காகத்தான் கர்த்தர் மனிதனை இந்த பூமியிலே படைத்தார். அதனாலதான் 6 நாட்களுக்கு பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த காலத்திற்கு பிறகு 1ஆம் நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாளை இன்றைக்கு நாம் அனுசரித்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனோடு கூட இருந்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனை தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சவுலின் நாட்களில் தேவனை தேடலைங்க, தேவனை மறந்துட்டாங்க. அதனாலதான் சவுலின் ராஜபாரம் அவனை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போய் இன்றைக்கு நிற்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு அநேகர் கர்த்தரை மறக்கிறாங்க. தேவனுடைய ஆராதனைக்கு சரியா வருகிறது இல்ல, தேவனை துதிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தருடைய ஊழியத்துல தன்னை இன்வால்வ்மெண்ட் பண்றது இல்ல. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப விஷயத்துக்கு வர பாருங்க. சவுலின் நாட்களில அவங்க கர்த்தரை தேடல. அதே 15ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்துல வாசிங்க. முதலில் நீங்கள் சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிட பண்ணினார். 13ல வாசம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டிய அவங்க தேடல, மறந்துட்டாங்க. தேவ பிரசன்னத்தை மறந்துட்டாங்க, தேவனுடைய சமூகத்தை மறந்துட்டாங்க. நீங்க 15:13 சொல்லுகிறது, அவங்க தேடாதே போனபடினால கர்த்தர் அவங்க மேல அடிவிட பண்ணினாராம். கர்த்தருக்கு தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பெட்டியை சுமப்பதற்கு 4 பேர் தேவை. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பெட்டியை
நம்ம சுமக்கணுங்க பிரமாணத்தின்படி. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தருடைய பெட்டிய தாவீது நாட்கள்ல சுமக்க வேண்டிய நம்ம, அதான் பிரமாணம். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும், அதுதான் பிரமாணம். கர்த்தருக்கு தோத்திரம். சிலுவை சுமக்கணும், அதுதான் பிரமாணம். இயேசு சிலுவையில அடிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போனார். ஒருத்தர் வந்து, ஆண்டவரே ரொம்ப நேரம் சிலுவை சுமக்குறீங்க, கொஞ்சம் நான் சுமந்துக்கிட்டேன். இல்லப்பா, இது ஏன் சிலுவை, இதை நான் தான் சுமக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவர்கள் தான் சுமக்க வேண்டும். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமக்க வேண்டும், அதுதான் பிரமாணம். ஆனா தாவீது நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு புது வண்டியை பூட்டி, புது மாட்டை பூட்டி, சுமக்க வேண்டிய ஆசாரியர்கள் மாட்டு வண்டி மேல வச்சு கர்த்தருடைய பெட்டியை ஆடலோடு பாடலோடு கொண்டு வந்தாங்க. ஏங்க, அதை தேவன் விரும்பலங்க. இன்றைக்கு புதுவிதமான சத்தியங்கள், புதுவிதமான ஆராதனைகள், லேசியான ஆராதனைகள், விமர்ப்பமான ஆராதனைகள், சத்தியத்திற்கு மாறான ஆராதனைகள். ஆமா, லேசியா இருக்கிறதுனால சத்தியத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் விலகி போக கூடாதுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. சனத்துல கிறிஸ்துவ வாழ்க்கை சிலுவை சுமக்க வேண்டியது வந்தாலும் சிலுவை சுமக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன நடந்தாலும், நிர்வாணமோ பசியோ நாச மோசமோ என்னதான் நடக்கட்டுங்க, நான் அவர் மேல் வச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை ஒருத்தனாலையும் பிரிக்க முடியாது. எங்க சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் வாழ்கிறவர்கள் அல்லங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறவர்கள். சூழ்நிலை மாறிச்சு அப்படின்றதுக்காக கர்த்தருடைய பெட்டியை சுமக்காம நீ மாட்டு வண்டியில வச்ச அது சரியானதா இருக்குமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நிறைய சபைகளில் ஆமா ஸ்கிரீன்ல படம் காட்டுறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அங்க பாஸ்டர் இல்ல, அங்க ஆராதனை இல்ல, எல்லாம் ஸ்கிரீன்லயே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு அநேக சபைகளில். கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு அநேக சபைகளில் ரோபோக்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டது. சபையே ஒரு ரோபோக்கள் நடத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள் மாறலாம், ஆனா ஆண்டவருடைய சத்தியம் வேத வசனம் அது ஒரு நாளும் மாறாததுங்க. 100 ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஒரு மேய்ப்பன் கீழ் ஆடுகள் இருக்க வேண்டும், இதுதான் பிரமாணம். ஊழியத்திற்குள்ளே சபைக்குள்ளே ஆமா நாம் அடங்கி இருக்க வேண்டும், அதுதான் பிரமாணம். ஊழியக்காரன் கையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும், அதுதான் பிரமாணம். ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும், அதுதான் பிரமாணம். அதெல்லாம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருக்கு தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அப்படியே செய்ய வேண்டும். அதை இவங்க செய்யல. மாட்டு வண்டி மேல வச்சு ஆமா நான் சுமக்க வேண்டியதை, நம்ம சுமக்க வேண்டியதை மாடுகள் மேல் வச்சு கர்த்தருடைய பெட்டியை சுமக்க வச்சாங்க. என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாடு மிரண்டு ஆமா பெட்டி கீழே விட போய் அதை பிடிக்க போய் 2 பேர் செத்து பெட்டி அப்படியே விட்டு ஓடி போன நிலைமை வந்தது. கர்த்தருக்கு தோத்திரம். அதுக்கப்புறம் அதை பெட்டியை ஒரு தேவ மனிதன் தன் வீட்டிலே கொண்டு போய் வைத்த 3 மாதத்தில் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்கிற செய்தியை தாவீது பிற்பாடு கேள்விப்பட்டான். கர்த்தருடைய பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. உங்க சிலுவையை நீங்க சுமங்க. 4 பேர் சேர்ந்து கர்த்தருடைய பெட்டியை சுமப்பது, கர்த்தருடைய பிரமாணத்தை சுமப்பது, அது நம்மேல் விழுந்த கடமை. கடைசியாக நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தின் 3வது வசனமா வாசிங்க. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிவுமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்திற்குள் போவோம் என்றார்கள். 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமில்லை, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் முடிக்க போறேன். 4 குஷ்டரோகிங்க. இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறத விட சீரிய ராணுவத்திற்கு போலாம். அவங்க நம்மள உயிரோடு வச்சிருந்தா வைக்கட்டும், கொண்டு போட்டா கொண்டு போடலாம்னு சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகள் துணிந்து போனார்கள்.
அங்கே கர்த்தர் எலிசாவின் தீர்க்கதரிசனத்தை கேட்டு ஒரு பெரிய யுத்தத்தை அனுப்பி சீரியர்கள் எல்லாரையும் கொன்று போட்டார். அப்ப இந்த 4 குஷ்டரோகிகள் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். எடுத்துக்கொள்ளட்டும். அதுல ஒருத்த மனசாட்சியா சொன்னான், ஆமா அங்கே நம்முடைய ஜனங்கள் பசியில இருக்கிறாங்க, அங்க ரட்சிப்பு அடையாம அங்கே ஆமா பசியில இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டும், சொல்லாமல் போனால் குற்றம் நம்மேல் சுமருமே. இந்த செய்தியை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, கடைசி காலத்துல நிற்கிறோம். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம், இயேசுவை பிரசங்கிக்க வேண்டிய காலம், அவர் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கடைசி காலம். இந்த நற்செய்தியை நீ அறிவிக்காமல் போனால் குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கு நிறைய பேர் நெஞ்சு மேல கையை வச்சு நாம் செய்கிறது நியாயமா? இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோமா? பாஸ்டரோடு சபையோடு இணைந்து நிற்கிறோமா? தேவராஜ்யத்தை நாம் கட்டுகிறோமா? யோசித்து பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிப்போம். 4 பேர் 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 4 பேர் ஒரு மனிதனை இயேசுவிடத்திலே சுமந்து கொண்டு வந்தார்கள். 4 பேர் ஒன்றாக இணைந்து ஜெபித்தார்கள். 4 பேர் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வர வேண்டிய அவர்கள். 4 பேர் நல்ல செய்தியை சொல்ல வேண்டியவர்கள். இன்றைக்கு அந்த 4 பேரை போல என்னையும் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பூந்தமல்லி பகுதியிலே ஆவியான எழுப்புதல் திருச்சபை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் எங்கள் திருச்சபையின் ஆராதனை உண்டு. தொடர்ந்து ஒவ்வொரு 1ஆம் தேதியும் மாலை கூட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபங்கள் உண்டு. செவ்வாய்க்கிழமை மாலை கூட்டங்கள் உண்டு. உங்கள் ஜெப குறிப்புகள் உண்டானால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமை டுனாமிஸ் பாஸ்டர்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.